ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷுவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். யோவான் 14:28. John, Gospel according to St. John, chapter 14, verse 28. சரியா காதல வேலை நேரம் இல்ல, டிஸ்டன்ஸா இருக்கு. டிஸ்டன்ஸா இருக்கு. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களுக்கு வருவேன் என்றும். இந்த காரியத்தை இவர் சொல்றது எந்த பின்னணியில பார்க்கணும்னா, நம்ம எல்லாம் மத்தேயு 26வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். மத்தேயு 26வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. 17வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம். பக்கம் 40. வாசிக்கிறாளா ஜெனிட்டா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த இதுல இருக்கவங்க யாரானு வாசிங்க, ரெக்கார்ட் ஆகுது. ஜெனிட்டா இல்ல, தூரமா இருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் யாஷுவா மிசினவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், 19:20. யாஷுவா மெசியா கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்திருந்தார். சரி, நீங்க கையை வச்சிருங்க, எடுத்துறாதீங்க. நேரம் யோவான் 13 வாங்க. ஒண்ணுல இருந்து வாசிங்க. பக்கம் சொல்லுமா? பக்கம் 147. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே யாஷுவா மெசியா இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் யாஷுவா மெசியா அறிந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் மத்தேயுல பார்த்ததுல என்ன பார்த்தோம்? பஸ்காவை அங்க ஆயத்தம் பண்றாங்க. சாயங்கால வேளையில அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. அதே காரியத்தை இங்க யோவான் 13 பார்க்கிறோம். 13 பார்க்கிறப்ப வஸ்திரத்தை எடுத்து அவங்க கால்களை கழுவி தொடச்சி, அதுக்கு பிறகு என்ன பண்றாரு? சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. போட்டு சில காரியத்தெல்லாம் அப்படி பேசுறாரு. மத்த 26ல அந்த விவரம் சொல்லப்படலை. மத்த 26ல என்ன? அப்பம் பிற்குதல்,
திராட்சை அப்பம் பிற்குதல். அதை தான் சொல்றாரு. ஆனா யோவான் இங்க 13ஆம் அதிகாரம் முழுக்க அதுதான் அங்க என்னென்ன சம்பவிச்சதுன்னு சொல்றாரு. அழகா எடுத்து காட்டுறாரு. எடுத்துக்காட்டி திரும்ப மத்த 26 வாங்க. 28 வசனம் பாருங்க. 28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு போனார்கள் இருக்குது. ஒலிவ மலைக்கு போற அங்கதான் இந்த காட்டி கொடுத்ததெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த 28வது வசனத்துக்கும் 30வது வசனத்துக்கும் இடைப்பட்ட டயத்துல என்னென்னலாம் சொன்னது இங்க மத்த எழுதல. ஆனா அழகா யோவான் எழுதியிருக்கிறார். ஆனா யோவான் எழுதுறப்ப 13 இதெல்லாம் எழுதிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க? 13 பாத்தீங்கன்னா யோவான் 13 வாங்க. பயப்படுறாங்க, வருத்தமா இருந்தாங்க. 33வது பாருங்க. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். யூதர்ட்ட சொன்னாரு. யூதர்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாங்க? எங்க போறாரு இவரு? எங்கன்னா புறஜாதி இதுக்கு போறாரான்னு கேட்டாங்க. இல்ல தன்னை கொலை செஞ்சுக்க போறாரா? கொலை செஞ்சுக்க போறாரா? விராஜர்ட்ட போவாரா? அவங்க அப்படி. ஆனா இங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல என்னன்ட்டு. மனத்துல ஒரு கலக்கம். போறேன்றாரு அதுன்றாரு. யூதர் அவங்ககிட்ட சொன்னா இப்ப நம்மகிட்டே சொல்றாரு. அப்பதான் 14வது ஆரம்பிக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போறேன்றதுனால கலங்காதிருப்பதாக. நீங்க தேவனத்துக்கு விசுவாசமா இருந்தா ரைட். ஆனா எங்க விசுவாசம் எங்கன்னு என்ன சொல்றாரு? நான் எங்க போறேன் எல்லாத்தையும் சொல்றாரு. நிறைய காரியங்களை பேசுறாரு. மத்தேயு 26 அது அப்படியே மறைச்சு அழகா வச்சிருக்காப்புல. ஆனா மத்தேயு 26 ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அதுவும் இதையும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 14 இதெல்லாம் சொல்லிட்டு 14 முக்கியமா ஒண்ணு சொல்றாரு. முக்கியமா என்ன சொல்றாரு? 9வது வசனம் என்ன சொல்லுது? 14:9 என்னை கண்டவன் இவ்வளவு காலம் பிலிப்பு, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட நீங்கள் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? போறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது யாரும் சொன்னது கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் இந்த அதிகாரம். ஒரு ஒருத்தர் தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவர் கலங்கி இருக்கிறப்ப பிலிப்பு கேட்கிறாப்பல பிதாவை காண்பியும். அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிட்டார். அப்ப என்ன நினைச்சுப்பாங்க? இவர்தான் பிதாவோ அப்படின்லாம் வந்துடும். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லிட்டு இப்போ 27, 28 சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிறகு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடன் கேட்டீர்களே. நீங்கள்
பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் கட்டாது. சொன்னீர்கள். கட்டாது. நான் வாசிக்கிறேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இதுங்க 27வது பின்பகுதியில் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல். முதல்ல என்ன சொல்றாரு? கலங்காமல், சமாதானத்தை கொடுக்கிறேன். இல்ல முதல்ல 14:1 உங்கள் இருதயம் கலங்காத, உங்கள் இருதயம் கலங்காத, பயப்படாமல் இருப்பதாக. என்னன்னா அது இவர் இப்படி சொல்றாரு? அப்படி அப்ப விளக்கி காட்டுறாரு. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், அவர் கிரியையில் இருக்கு, நான் அவர் இருக்கேன், அவர் என்ன இருக்க, இப்படி எப்படி சொல்றாரு? அப்பதான் தெளிவை உண்டாக்குறாரு. ஏன்னா நீங்க பிதா என்னிலும் பெரியவர். இல்ல 12 பாருங்க. இல்ல 12 இல்ல, 10 நான் பிதாவிலும் பிதா விசுவாசிகள் இல்லையா? அப்ப என்ன இந்த மாதிரி சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றாரு. அப்ப பிதா என்ன இருக்க, நான் அவர்ல இருக்கிறேன்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது, பயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தெளிவா இந்த வசனத்தை சொல்றாரு. நீங்க சமாதானமா இருங்க, பயப்படாதீங்க சொல்லிட்டு ஒரு சில காரியம் முக்கியமா அந்த 28 ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நான் போவேன். நான் ஏன் போறேன்? அவர் போனாதான் சேற்றவன் வருவார்ல. நான் போய் உங்களுக்கு சமாதானத்தின் ஆவியை கொடுப்பேன். தேற்றவாளர் வருவார், தேற்றவாளரை அனுப்புவேன். அப்ப நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும்ன்றார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் உங்களுக்கு வருவேன். அப்ப போறது மெயினா எதுக்கு போறாரு? தேற்றவாளனை அனுப்புறதுக்கு. அது ரைட்டு. ஆனா சொல்லிட்டாரு. 3வது என்ன சொல்றது? அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பிதாவிட்ட போறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக. அதான். ஏன்னா திடீர்னு தேற்றவாளனா அவங்களுக்கு புரியாது. முதல்ல ஒரு தளத்தை ஆயத்தம் பண்ணி என்னோட நீங்க இருக்கணும். சீசர்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. இவ்வளவு நாள் இருந்தோமே, திடீர்னு இப்ப போறேன்றாரு. பயப்படாதீங்க. நான் போய் ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து என்னோட கூட இருக்கும். அது எங்க ஆயத்தம் பண்ண போறேன்? என் பிதாவின் வீட்டில ஆயத்தம் பண்ண போறேன். அப்போ அந்த 14:1 பார்க்க தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கின்றாரு, பிதாவிடத்து வாசத்தலன் உண்டுன்றாரு. அப்புறம் நான் தான் அவருக்கு வழி சத்தியம் ஜீவன்ன்றாரு. அப்புறம் என்னை கண்டான், பிதாவை கண்டான்றாரு. பங்கு பங்கா சொல்றாரு. என்னடா அது? பிதா என்னடா எங்களுக்கு? அப்பதான் இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் என்ன சொன்ன, நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நிறைய காரியங்களை செய்யப்படுறாரு. நான் வந்து உங்களை வருவேன் என்று உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் நான் பிதாவிடத்து போகிறேன் என்றதை கேட்டு சந்தோஷப்படுவீர்கள். பிதாவுக்கு போனாலும் ஏன் சந்தோஷப்படணும்? போறதுனால இவர் பிதாவிட்ட போறதுனால ஏன் சந்தோஷப்படணும்? இவரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இவர் வேற விட்டு போறேன்றப்ப அப்ப என்ன காட்டுவாங்க? இன்னும் ஆண்டவரை நீங்க இருப்பீங்க நினைச்சா நீங்களும் போறேன்றீங்க, அப்புறம் சந்தோஷப்படுவேன்றீங்களே. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னது இது? நினைச்சிருப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நினைச்சிருப்பாங்களா இல்லையா? நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க, 3 வருஷம், எல்லாம் 5 அப்பா 2 மீன் எல்லாம் ஜனங்கள்லாம் கொடுத்தீங்க, மரித்தோரை எழுப்பிங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க போறேன்றீங்க. நீங்க போறேன்ற ரைட்டு. நான் போறேன்றது ஊதி சந்தோஷப்பட எப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னும் அவனுக்கு பரிசா அதை அருளப்படலை, அவனுக்கு தெரியாது, என்னன்றது தெரியாது. ஆனா இவர் சொல்றத அவங்க ஒரு கலக்கத்துல இருக்கிறத சொல்றாரு. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷப்படுவீர்கள். இங்கிலீஷ்ல வாசி அந்த போர்ஷன் மாத்திரம். அந்த போர்ஷன் மாத்திரம். ஈஷா சிஸ்டர். No brother, sir. இருக்கிறாங்க பைபிள் இங்கிலீஷ்.
யோவான் 13 என்ன சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணு. 14ல 28. 28ல அந்த பகுதி மாத்திரம். You heard me say, I am going away and I am coming back to you. If you loved me, you would be glad that I am going to the Father, for the Father is greater than I. You would be happy. Glad. Be glad. அந்த போர்ஷன் and மாத்திரம் going to- வாசிங்க. அந்த போர்ஷன் மாத்திரம் வாசிங்க. You would be glad You that would be I am glad. going to the Father. That I am going to the Father. You would be glad. Hmm. ஏன்னா இதுல இது எகேஜில என்ன போட்டிருக்கு? You would rejoice. You are glad இல்ல. You would be glad. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்ப தெரியாது உங்களுக்கு. யோவான் 13:7 பாருங்க. இப்பொழுது நான் செய்கிறது உங்களுக்கு தெரியாது. 13:7. 47 என்பது ஆ யாசுவா மெசியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், நீயே அறிவாய் என்றார். அப்போ you will be glad. நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்ப நான் இப்ப பிதாவிட்ட போறேன், நீங்க சந்தோஷப்பட, நீங்க எப்படி இருக்கீங்க? கலங்கி இருக்கீங்க, பயமா இருக்கிறீங்க, ஆனா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன் நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா, நான் யார்கிட்ட போறேன்? பிதாவிட்ட போறேன். இதான் கிட்ட போறாங்க. சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிடுறாரு, ஏனெனில் என் பிதா என்னிலும் என்னோட பெரியவராயிருக்கிறார். இப்ப நான் பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்றேன். உங்க இந்த கடைசி பகுதியை பத்தி என்ன சொல்றீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என்ன பிரதர்? கடைசி பகுதி, ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது பெரிய, இதுல நிறைய டிபேட்டுக்கெல்லாம் ஆறுது. ஆமா, நிறைய தடவை நான் என் பிதாவில், என் பிதா என்னோட இருக்கிறார், நாங்க இருவரும் ஒருவர் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் அப்படி சொல்லிட்டாரு, பெரியவரா இருக்காரு. ஏன்? ஆ? இல்ல நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதுதான். நீங்கள் அப்படி நம்ம பார்க்கணும். நான் பிதாவிடத்துக்கு போறது இதை சொன்னதுனால, நான் பிதாவிடத்துக்கு போறதுன்றதை கேட்டு நீங்க சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னா என் பிதா இன்னும் பெரியவரா இருக்கு. ரெண்டுத்தையும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இது பண்ணக்கூடாது. கமான், யாரெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா பிதாவினுடைய ஆவிதானே இவர் போனதுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிறது. சரி, வேற ஜபகணி சிஸ்டர் விஜயா சிஸ்டர் ஒன்றும் சொல்லலை. அவர் தேவனிடத்துல இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தனக்கு கொடுக்குற, நமக்கு கொடுக்குறாரு இல்ல பிரதர், அந்த சந்தோஷத்துக்கு அதனாலதான் அவர் சொல்றாரு. அவர் பிளஷ்ஷா வந்தனால the spirit is more than that ன்னு அவர் சொல்றாருன்னு this is what the debate goes on. கொஞ்சம் அதை திரும்ப சொல்லுங்க. அப்படி Yahshua Messiah is in flesh, whereas Yahweh வந்து is a spiritual இது. So on the spiritual இது வந்து is more than the flesh what is there, so you'll be happy and glad regarding this ன்னு சொல்றாரு. அதான் that's the debate going on. Debate going on where? Everywhere. This is not the debate they are holding. They are holding a different debate. இது இல்ல. இல்ல with this contest they debate, that's it. இல்ல, பெரியவரா இருக்கிறான்றதுக்கு சொல்லுவாங்க. அத பெரியவரா இருக்கிறார். That's why when we go for spiritually than this worldly things, we become more rejoiced in all those things ன்னு சொல்றாங்க.
இல்ல நான் போறதுக்காக தான், இப்ப நம்ம போறதுக்கு வேற இல்ல, அவர் போய் ஸ்பிரிச்சுவல் இதுல இருக்கும் போது we'll be rejoicing in him when he is yeah, he is going as a pledge to spiritual level. கரெக்ட். சீஷோட நிலைமையை வச்சு பாருங்க. இப்போ நம்ம இது இல்ல, இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம 12 அப்போஸ்தலர் மாதிரி நம்ம நினைச்சுங்க. சொல்றாரு, நான் போறேன், பிதாட்ட போறேன்றதுனால நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாரு. அப்ப சீஷர் என்ன நினைச்சிருப்பாங்க? அவள் வந்து பரிசாதையா அருளப்படலை. ஆனா இவர் இருக்கும் போதே இவ்வளவு சந்தோஷமும் எல்லாம் உண்டுன்னா, இவரு அப்பா வந்து இவரோட பெரியவரா இருக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு அவர் அப்பா கூட இருக்கும்போது அவரு இன்னும் பரிந்து பேசுவார் நமக்காக. எவ்வளவு இன்னும் இல்ல இன்னும் எவ்வளவு நமக்காக பரிந்து பேசுவாருன்னு சொல்றோம். இவர் வந்து ஜீசஸ் வந்து அப்பா கிட்ட போனாதானே, அவர் வந்து போயிட்ட பிறகுதான் திருப்பி எல்லாம் ஏன் சந்தோஷப்படுவாங்கன்னா, அப்பா கிட்ட போனாதானே திருப்பி அவர் வந்து திருப்பி வருவாரு, போனாதான் வர முடியும். அதனால அவங்க வந்து மேபி சந்தோஷப்பட போயிட்டு ஓகே திரும்பி வரேன்னு சொன்னாங்க. கரெக்ட். சந்தோஷப்படுவீர்கள் போட்டு ஒரு கொக்கி போறாரு ஏனெனில். அதான் நான் கேக்குறேன். என்னோட அவரு அப்பா வந்து என்னோட பெரியவர் தானே சொல்றாரு. ஆமா. இல்ல உங்க கேள்வி ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஏன் அப்படி சொல்றாரு? ஒவ்வொருத்தரா சொல்றாங்க சந்தோஷம் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி குட். 19th verseல வந்து the half of it he says he and I, அதுக்கு கீழ வந்து next the B part he is saying 19th verseல பாத்தீங்கன்னா the A he says I tell you the truth, whoever accepts anyone I send accepts me, and whoever accepts me accepts the one who sent me அப்படின்றாரு. அதே இது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல he saying I'm telling you now before it happens so that when it does happen you will believe that I am. கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. எல்லாரும் தமிழ்ல இருக்காங்க, கொஞ்சம் கரெக்ட்டா தமிழ்ல சொல்லுங்க. எந்த சாப்டர் எந்த வசனம்? 19th verse அதுல 13th chapter 19th verse. 13:19 என்ன சொல்றாரு சொல்லுங்க. John 11:13-19. John 11. John 13:19th verse. I'll half 13:19th verse. தமிழ்ல 19 இங்கிலீஷ்ல 19 தமிழ்ல அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அதான் நானே அவர் என்று என்ன அதான் சொல்றேன். நானே அவர்ன்றது யாரு? அதுக்கு இல்ல, இத என்ன பத்தி சொல்லி இருக்கிற காரியங்கள்லாம் நான் தான் அதுன்றது ஆசாச கொஞ்சம் இருக்காங்க சொல்லிட்டோம். நானே அவர் என்று யாரு? நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் அது 20 ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். சோ அனுப்பினவர் யாவேன்னு சொல்லி இதுல சொல்ற மாதிரி இருக்குல்ல பிரதர்? இல்ல, நீங்க 19 அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்க விசுவாசிங்க பொருட்டு நீங்க யார் அந்த அவரு? யாஷ்வா மெசியா. யாஷ்வா மெசியா. யாஷ்வா மெசியா தானே பேசுறாரு. ஆமா. அப்ப நானே அவர் என்று யாரு சொல்றாரு? இங்க யாஷ்வா தான் பேசுறாரு. யாஷ்வா என்ன சொல்றாரு? நானே அவர், நானே அனுப்பப்பட்டவர்னு பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி ஜீசஸ் வந்து இத மிஸ்கோட் பண்ணுவாங்க. நானே அவர், நான் தான் பிதா அப்படின்னு. நானே அவர் என்று அப்படிங்கிறதுக்கு அது என்ன இருக்கு? அது 18வது வசனத்துல தான் இருக்கு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசித்தவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது, எப்போ குதிகாலை தூக்குறது நடக்கும்போது யாருக்கு விரோதமாக குதிகால் தூக்கப்பட்டது என்பது எழுதியிருக்கிறது சங்கீதத்துல. அப்ப சங்கீதத்துல எழுதினது நிறைவேறும் போது அந்த சங்கீதத்துல எழுதப்பட்டவன் நான்.
அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டவர் நான் தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நடக்கிறது முன்பதாக நான் சொல்றேன். புரியுதா சிஸ்டர்? ஓகே. அதனால அதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனெனில் நீங்க சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இதுவா இருக்குமா பிரதர்? துதி வந்து எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு தானே. சரி, ஆண்டவருக்கு அந்த இது இல்ல அதனால அப்படி எடுக்க இவரே அதாவது நான் என்ன சொல்றேன், இவர் உலகத்துல இருக்கும் போது சீஷர்கள்லாம் இவரோடு கூட பழகுனாங்க, இவருடைய அன்பை பார்த்தாங்க, இவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் பார்த்தாங்க. இப்ப அப்பா கிட்ட போறாரு. அப்பா கிட்ட போகும்போது அவர் இன்னும் நான் போய் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி 14வது அதிகாரத்துல நிறைய சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தேற்றரை அனுப்புவேன். அப்போ அந்த நாள் அவங்க சொல்றாங்க நான் போறேன், ஆனா எங்க அப்பா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு. இவரே இப்படின்னா அவங்க அப்பா கிட்ட போனா இன்னும் எத்தனை பலன் வரும்ன்ற சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க. அதுதான். அதாவது அழகா சொல்றேன், நான் போகிறேன், நான் போறேன், நான் திரும்ப வருவேன். நான் எதுக்காக போறேன்? 2 காரியம் மெயினா. ஒண்ணு வாசஸ்தலம், அது செய்யறாரு. போய் உடனே முதல்ல பரிசாவி அனுப்புறாப்புல. அதனால அப்போ நான் பிதாடுக்கு போறதுனால உங்களுக்கு பரிசாவி வரப்புல. பரிசாவி வந்ததுனால நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. பக்கம் 17. குமாரன் யாருன்னு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சுத்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். குமாரன் தான் வெளிப்படுத்தணும் பிதாவை. குமாரன் வெளிப்படுத்தணும், ரைட்டு. ஆனா 16:13 என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 16:12 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது 16:12 இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். யோவான் 3:13 பக்கம் 127. பரலோகத்தில் இருந்து ஒரு நிமிஷம். 3:12 பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அங்க நிக்கோதேமுக்கு சொல்றாரு, இங்க யாருக்கு சொல்றாரு? சொல்றாரு. நீங்க தாங்க மாட்டீங்கன்றார், உங்களால தாங்க முடியாது. ஆனால் பரிசுத்தாவி வந்து அடுத்த பரிசுத்தாவி வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவாரு. நான் சொன்ன யாரும் உங்களுக்கு நினைப்பூட்டு சகல சத்தியத்துக்குள்ள வரணும். அப்போ நான் போய் பரிசுத்தாவி அனுப்பிச்சு பரிசுத்தாவி வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு? அப்ப நான் தான் பிதா உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். நான் போயிருந்தால்தான் பரிசுத்தாவி வந்து என்ன பண்ணுவாப்ல? சத்தியத்தில் நடத்தி பிதா யாருன்னு உங்களுக்கு சொல்லுவார். அப்ப நான் போறதுனால்தான் பிதா உங்களுக்கு வெளிப்படுவார். அதான் மத்தேயு 11:27 குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோம். இப்ப குமாரன் வெளிப்படுத்தினால முடியாது. குமாரன் வெளிப்படுத்தினா பிதாவை தெரிஞ்சுக்க முடியாது. புரியல, இன்னொரு சொல்லுங்க சிஸ்டர். பிதா ஒருத்தர், குமாரன் என்னன்னும் குமாரன் எவனுக்கு வெளிப்படுத்த, யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துறார். அப்போ குமாரன் அத பிரியமா இருக்கணும், குமாரன் வெளிப்படுத்த சித்தமா இருக்கணும். இப்ப சித்தமா இருக்கிறப்ப குமாரன் சித்தமா இருக்கிறது எப்படி? தேவ சித்தத்தை செய்து தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னை பலியாக கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி சென்று பரிசாய் அனுப்புறப்ப பரிசாய் வந்து பிதாவாய் குறித்து சொல்வார், ஆண்டவரை குறித்து சொல்வாரு, பிதாவை குறித்து சொல்வார். அப்போ இதுக்கெல்லாம் மூலமா என்ன? இவர் போயாகணும், மேல போயாகணும். பூமியில வந்து பூமியில தங்கிட்டாருன்னா அவுட்டு. இவர் பிதா
இவர் பிதாட்ட போறதுனால தான் எல்லாம் சம்பவிக்கிறது. ஆமா, இவர் கண்டிப்பா. பிதாட்ட போறதுனாலதான் என் முதல்ல சொல்லிட்டார், பிரிப்புட்டார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டார். ஆனா இப்ப இவர் பிதாட்ட போறதுனாலதான் பரிசுவை கொண்டு தேவனை பற்றி அறிவை பெற்றுக் கொள்வார். அப்போ பெரியவர்ன்றது உணர்வாங்க. ஆமா, ஆண்டவர் போனதுனால பரிசா வெள்ளப்பட்டு பிதா எல்லாரும் பெரியவர்மாங்க. பிதாவை வந்து குமாரன் மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும் வருதுல்ல. குமாரன் எவனுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கோ அவனுக்கு வெளிப்பட சித்தமா இருக்கிறார். என்ன அர்த்தம்? யாரெல்லாம் குமாரனுக்குள் வருகிறார்களோ, யாரெல்லாம் குமாரனோட அங்கமாய் சேருகிறார்களோ எல்லாரும் கிடையாது. அப்போ இந்த ஆர்டரை பரிசுவாவி வந்து அதான் பரிசுவாவை கொண்டு பவுல வச்சு எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 to 23 வரைக்கும் வாசி. பக்கம் 229. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் மேசியாவினுடையவர்கள், மேசியா தேவனுடையவர். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 11 பிரதர். பக்கம் 237. தானே? 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் மேசியா தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், மேசியாவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஹைரார்கி, அந்த ஆர்டர், அந்த கிரமத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, முதலாவது ஆண்டவர் ஆதாரம், அதற்கு அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்கள் மூலமாக கேட்டதை குறித்தான ரட்சிப்பை குறித்து நீங்கள் இவ்வளவு அசட்டையா இருந்தீங்கன்னு. அப்ப முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பிறகு பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. என்னங்க வெளிப்படுத்துறாங்க? நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஆர்டர் என்ன ஆர்டர்? எல்லாத்துக்கும் டாப் யாரு? தேவன் தான். யோவான் 10:29 என்ன சொல்லுது? பக்கம் 142. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை எனக்கு தந்த என் பிதான்னு சொல்லிட்டாரு. அப்ப அவரையும் சேர்த்துக்கிறார். 1 நாளாகமம் 29 11 வசனம் பாருங்க. பக்கம் 542. யாவே தேவனே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். யாவே தேவனே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அல்லேலூயா. எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். சொல்றது யாரு? தாவீது. தாவீது சொல்றாரு. இங்க தாவீதின் குமாரன் என்ன சொல்றாரு? 10:29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக. பழைய தீர்க்கதரிசி சொல்லிருக்காப்ல, மகா தீர்க்கதரிசியானவரும் சொல்லியிருக்கிறாரு. பிற்காலத்துல
அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன? இந்த ஆர்டர் இதுதான். அப்ப நீங்கள் பிதாவை அறிந்து கொள்வீர்கள். பிதா எப்படி? எல்லாருக்கும் பெரியவரா இருக்கிறார். ஆனா இதை வச்சு இன்னைக்கு என்ன சில சாரார் யெகோவா சாட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அப்ப ஆண்டவர் மட்டும் சொல்லிடுறாங்க. இது எதை காட்டுகிறது? உயர்ந்திருக்குது. எதை காட்டுகிறது என்றால், இப்போ யார் அனுப்பினாங்க? குமாரன் அனுப்பினார். அப்ப அந்த விதத்துல பிதா எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியா இருக்கிறார். குமாரன் அப்படியே ஆவியா அனுப்பிச்சாரா? இல்ல, மாம்சத்தான் அனுப்புறப்ப அவருக்கு என்ன ஆச்சு? மாம்சம் அனுப்பப்பட்டவருக்கு என்ன ஆச்சு? பாடுகள், மரணம். அப்போ அந்த மாம்ச நாட்களில மரணத்திலிருந்து ஒண்ணு நல்லா பாருங்க, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ. ஆவியா இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை வரை உயிர்ப்பிக்கிறார். இவர் அப்படியே மாம்சமா விட்டுல, இவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிச்சு தன்னோட வலது பாகத்துல உட்கார வைக்கிறார். அப்போ எப்படி மாம்சமாயிருந்த உங்களை, என்னை அவர் உயர்த்தி வச்சாரோ, அதே போல மாம்சமா இருக்கிற உங்களையும் ஆவிகளை எழுப்பி என்னோட கூட நீங்களும் உட்கார வைப்பார். இதை குறித்து நீங்க அந்த சத்திய ஆவி வரும்போது நீங்க சந்தோஷப்படுவீர்கள். ஏன்னா இதெல்லாம் செய்யறது யாரு? தேவன் தான் செய்வார். பிதா செய்யறாரு. அதே நேரத்துல பெரியவரா இருக்கிறாருன்னா அப்போ குமாரன் தான் மட்டும் பிதா வசதி அப்படின்ற மாதிரி சிந்தையே கிடையாது. பிதாவும் குமாரனும் சமமானவர்கள். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வார்த்தைகளோட அர்த்தத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம இந்த டிபேட் சச்சரவு போயிட்டு இருக்குது. காட் தேவன், இயேசு தேவன் இல்லையா? காடுக்கும் தமிழ்ல தேவனுக்கும் முன்ன ஒரு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான் நான் சொல்றேன். ஏன்னா அநேகர் பார்ப்பாங்க, ஃபியூச்சர்ல யூடியூப்ல பார்க்கலாம். காடு அப்படின்னா தேவனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் என்பவர் மரிக்க முடியாது. 1:6:16 மரிக்க முடியாது. அப்போ பிதா சாவாமை உள்ளவர், அவர் தேவன், என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவர், நீண்டாய் சொல்லவர், நித்தியர். ஆனா தெய்வம் பேர் 2 தெய்வங்கள். தேவன் ஒருவரே, தெய்வங்கள் 2 பேர். அப்போ தெய்வீகத்துல 2 பேரும் சமம். ஆனால் காரியத்தை செய்வதிலே பிதா என்ன பண்றாரு? திட்டமிடுகிறார். குமாரன் அதை செய்து முடிக்கிறார். அப்போ செய்து முடிக்கிறார். எடுத்து சொல்றாரு, என் பிதா எனக்கு இட்ட கட்டளையை நான் செய்யறேன். அப்ப கட்டளை இடுறது பெரியவர் அவர்தான். அவர் சொல்லுகிறது என்னவோ, அவர் செய்கிறது என்னவோ அதுதான் நான் காண்கிறேன். பெரியவர் இந்த கட்டளை சிறமேற்கொண்டு அது எது காட்டுறது? அவர் ஊழியக்காரரா வர மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வோம். அப்போ தாழ்மையில ஒரு மாம்ச சாயலில வருகிறார். அந்த நிலைமையில எனக்கு காட்டில் அவர் பெரியவர்றாரு. மற்றபடி தெய்வீகத்துல 2 பேர் ஒண்ணு. அதான் யோவான் 10:30 வாசிக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோன்றது தெய்வீக நிலைமையில, சிந்தனையில, காரியங்களிலே, நோக்கங்களிலே. ஆனால் ஹைரார்கி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அழகா பவுலை கொண்டு எழுதிட்டார். தாவீதை கொண்டு எழுதினாரு, குமாரனை கொண்டு எழுதினாரு, பிறகு பவுலை கொண்டு எழுதினார். நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் ஒருத்தர் தான், தெய்வம் 2 பேர். There is only one God, but there are 2 deities. Divinity வேற, God வேற. God both Father is divine as well as the Son is divine. பிதாவும் தெய்வம், குமாரனும் தெய்வம்.
ஆனா இந்த ரெண்டு தெய்வத்துல அவர் தலையா இருக்கனால அவர் தேவன். ஏன்னா ஒருத்தர் மறிக்க முடியாது, இன்னொருத்தர் மறிக்க வேண்டிய அவசியம். இன்னொன்னு, குமாரன் பிதாவிடத்து வந்தவர், பிதா குமாரத்தின் வந்தவர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காரியத்துல இவரை காட்டிலும் அவர் பெரியவரா இருக்கிறார். மற்றபடி தெய்வீகத்திலேயோ எதுலயோ அவருக்கு குறைவு கிடையாது. பூமியில வந்ததுனால, அவர் மனுஷனாய் வந்ததுனால இது சொல்றார். தெய்வீகம்னா என்ன அங்கிள்? தெய்வீகம்னா என்ன? தெய்வீகம் வெரி குட். தெய்வ குணம், தெய்வ குணம், தெய்வீகம்னா தெய்வ குணம். அதான் கொஞ்சம் அதோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. முதல்ல பரிசுத்தம். தெய்வ குணம் பரிசுத்தம். தெய்வம் பாவம் செய்யாது. இவர் நமக்கு பலியானா முக்கியமா என்ன, பாவமே அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். அதுக்குள்ள சர்வம் அடக்கம். இந்த ஆட்டு குட்டியை தெரிந்து அது எப்படி பழுதற்றதும், அதான் மெயின் கிரைட்டீரியா. ரத்தம், பாவம் இல்லாத ஒரு ரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். இது அப்படி இருக்கிறார். அவர் மாம்சம் ரத்தமும் கிடையாது. ஆனால் பிதா பரிசுத்தரா இருக்கிறார். குமாரன் எப்படி பரிசுத்தர், மாம்சம் ரத்தமும் ஆனால் பரிசுத்தர். எப்படி எப்படி அவர் பிறந்தது எப்படி? ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவ குமாரன் எனப்படும். தேவன் எனப்படும் இல்ல, பரிசுத்த குமாரன் எனப்படும். தேவகுமாரன். இப்போ பரிசுத்தம் தான் மெயினா. தெய்வன்றதுக்கு பரிசுத்தம். இன்னொன்னு சொல்லுவாங்க பழமொழி கூட, தவறு செய்வது மனுஷ குணம், அதை மன்னிப்பது தெய்வ குணம். அப்ப நம்ம அவங்களுக்கு திவ்ய சுபாவம், அவங்களுக்கு அந்த திவ்ய சுபாவம், அதான் திவ்யன்ற அந்த தெய்வம்ன்ற அதுதான். எனது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தத்தை காட்டில் வேற ஒன்றும் அது இதுவே கிடையாது. அதுதான் டெஸ்ட். ஏன்னா சொல்றாரு, அவர் மரணத்தினால் கட்டப்பட்ட கூடாது இருந்தது. அப்போ அதுல 2வது அதிகாரத்துல பிரதீப் அதான் இதுக்கு பரிசுத்தம் வந்து ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தெய்வம், அதாவது டெய்டி? டெய்டிஸ்க்கு சர்வ வல்லவர். இல்லை, இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, டெய்டின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டஸ் ஒன்லி ஃபாதர் அண்ட் சனுக்கு மட்டும்தான் இருக்குல்ல? ஆமா. ஸோ அதுல வந்து வேற யாரு? தெய்வ குலத்துல 2 பேர் தானே இருக்காங்க. இல்ல, ஏன்னா பரிசுத்தம் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆர் ஹோலி. ஸோ அவங்க குலமே வேற, அவங்க அழைப்பு வேற. உண்டாக்கப்பட்டவர்கள், created beings. But if you take only holiness as the character of deity, அதாவது வெறும் பரிசுத்தம் தேவ குலத்துல, அதனாலதான் ஏஞ்சல் தூதர்கள் பரிசுத்தமா இருந்தாலும் அந்த சமூகத்துல போக முடியும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ வெறும் பரிசுத்தம் வந்து தெய்வத்துவத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாதுல்ல. அதனாலதான் கேட்கிறேன், தெய்வம் அப்படின்னா வேற என்னெல்லாம் இருக்குது? பேசிக்கா பரிசுத்தம் தான். இல்ல பேசிக்கா பரிசுத்தம் தான். பட் வெறும் பரிசுத்தம் வந்து தெய்வம் ஆக்கிடாதுல்ல. சோ தெய்வம் வேற என்னெல்லாம் இருந்தாதான் அது தெய்வம். மாறாதவர் இல்ல, பரிசுத்தன்றதுல வந்து சகலமும் உள்ள வந்துருச்சுல. வெறும் பரிசுத்தம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. மனுஷன்ல ஒருத்தங்க கூட பரிசுத்தர் கிடையாதுல்ல. மனுஷங்க இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேக்குறேன் நான். அதுல பரிசுத்தம் ஒண்ணு, பரிசுத்தம் ஒரு கேரக்டர். ஒரு நிமிஷம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 குலங்கள் இருக்குது. ஒண்ணு தெய்வ குலம், இன்னொன்னு தூதர் குலம், இன்னும் மனுஷ குலம். மனுஷ குலம் பாவத்துல இருக்குது, தூதர் குலம் பரிசுத்தமா இருக்குது, தெய்வ குலம் பரிசுத்தம். ஆனா 2 பேருக்கு வித்தியாசம். தெய்வம் உண்டாக்கப்படவில்லை, 2 தெய்வமே தூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள்.
தெய்வத்துக்கு உண்டாக்கப்பட்டது கிடையாது, உண்டாக்கப்பட்டது தெய்வம் கிடையாது, அது விழுந்த தூதர்கள். இல்ல அது கேக்குற கேள்வி என்ன பிரதர், பரிசுத்தம் ஒரு கேரக்டர் இருக்குது, இன்னும் வேற என்னென்ன கேரக்டர் இருக்குது ரெண்டு பேரும்? இல்ல இப்ப புரிஞ்சிருச்சு அங்கிள் சொன்னாங்களே அந்த 3 குலம் இருக்குங்க. அப்ப அதுல புரிஞ்சிருச்சு. தெய்வ குலம்ன்றதுல வந்து அதாவது பரிசுத்தம் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர், அது வந்து இருக்கலாம். ஆனா தெய்வ குலம்ன்றது வந்து வித்தியாசம். தெய்வ அதுல வந்து பிதாவும் குமாரனும் வராங்க, அவங்க உண்டாக்கப்பட்டவங்க. அது அது அந்த மாதிரி கேக்குறேன். திஸ் இஸ் தி செகண்ட் கேரக்டர். அவங்க உண்டாக்கப்பட்டது கிடையாது. ஆமா அதே மாதிரி, ஆமா அதே மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒண்ணு வந்து பரிசுத்தம், ஒண்ணு வந்து உண்டாக்கப்பட்டது இல்ல. அந்த மாதிரி கேக்குறேன், அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி தெய்வம்னா வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னு. வேண்டுதல் அப்படி இல்லை, வேண்டுதல் தூதர்கள் கூட வேண்டுதல் கேட்டு இது பண்றாங்களே தூதர்கள்லாம், அது சொல்ல முடியாது. மெயினா பரிசுத்தம், இன்னொன்னு அந்த இல்ல they have இது டெத்ல அவங்களுக்கு தானே ரைட்ஸ் இருக்கு பிரதர், ஒருத்தர் உயிரோடு எழுப்புறதுக்கும் அவருடைய அதிகாரம் வந்து அதிகாரங்கள் நிறைய இருக்கு கம்பேர்ட் டு இது. அண்ட் மோரோவர் ஏஞ்சல்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் they can work. அவங்களுக்கு கொடுத்த ரைட்ஸ்ல மட்டும்தான் they can work. whereas இவருக்கு வந்து இஸ் omnipotent and omega of everything. ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து the main thing is உயிருடன் இது பண்றதுக்கு அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆம்னிபொட்டன்ஸ் சொன்னா, ஆம்னிபிரசன்ஸ் சொன்னா ஒன்று மாட்டிப்போம், அவசரப்படக்கூடாது. ஏன்னா பூமியிலே ஆண்டவர் வந்தப்ப யாவே தேவன் வந்து இல்ல யாவே தேவன் பூமியில வந்தப்ப ஆம்னிபொட்டன்ட் அவரு சர்வ வல்லவரா? இல்ல பூமியில வந்தப்ப இல்ல பிரதர், when he is with யாவே. ஓகே, அப்ப அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைராக்கி வேணா மாறலாமே ஒழிய அதிகாரங்கள் அதே தானே கொடுத்திருக்கு. இருக்குது அதிகாரம். அதைத்தான் சொல்றேன். இப்ப பிசாசு கூட அதிகாரம் இருக்குது. ஆனா பிசாசுக்கு வந்து உயிரை வந்து இது பண்றதுக்கு அதிகாரம் இல்லையா, அவனுக்கு திருப்பி கொடுக்கிற அதிகாரம் இல்லை. லாசர்வை மரித்த லாசர்வை வந்து he can play with all that lifestyles, பட் வந்து உயிர் கொடுக்கறதுக்கு யாவே தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்ல, அது ஆண்டவருக்கும் உண்டு. அதான் சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்கும் they are equally in that spiritual இது. அது ஆண்டவருக்கும் உண்டு, பிதாவுக்கு மாத்திரம் இல்ல. பிதாவும் பண்றாரு. யோவான் 5:6 சொல்றாரு, அதான் ரெண்டு பேருக்குமே உண்டு. they are equal in that rights. யோவான் 5 பாத்தீங்கன்னா 26 பாருங்க. 21 பாருங்க, 25 பாருங்க, 26 பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 25 வாசிக்கிறது. 26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நிறைய பார்க்கலாம். அப்படி பார்த்தா நியாய தீர்ப்பு அவங்க ரெண்டு பேருக்கு தான். என்ன பிரதீப்? நியாயத்திற்கு செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா பிதா, அவங்க ரெண்டு பேருக்கு தான். நல்ல இதை புரிஞ்சுக்கணும். தெய்வ குலத்துல ரெண்டே பேர் தான், அதுல எல்லாம் அடக்கம். அப்ப நீங்க எல்லாரும் தேவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அது என்ன? தேவன் தான். நீங்க எல்லாரும் தேவர்களா இருக்கிறீங்கன்னு சங்கீதத்துல சொல்றாங்களா, அது என்னது? தேவர்கள் தேவர்கள் வேற, தேவன் வேற. தேவன் வந்து இட்ஸ் த அப் ஹைரார்கி. தேவர்கள் வந்து they are equivalent to angels and angels, all those who received God's word. யாரெல்லாம் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டார்களோ அவங்களாம் தேவர்கள்னு சொல்றாரு. அவங்கள பிளஸ் அந்த நீதிமான்களாக்கப்பட்டு அவங்களால இது பண்ணப்பட்டவங்களும் தேவர்கள்னு.
என்னன்னா சரி, இது கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும், நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இது கண்டினியூ பண்ணுங்க. ஆமா சாரி. தெய்வத்துக்கு தெய்வன்றதுக்கு அதுதான், அவங்க 2 பேர் தான் அதுல. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். தெய்வ குலத்துல 2 பேர் தான், இந்த 3 கிடையாது. அப்போ நான் பிதா என்ன பெறுகிறார் சொன்னது காரணம், நான் போகிறேன், நீங்க சந்தோஷப்படணும். ஏனால் பிதா, அப்போ நீங்க சந்தோஷப்படுறப்ப உங்களுக்கு சந்தோஷம் எப்படியும், ஆஹா நான் யார்கிட்ட போயிருக்கிறேன், நான் பெரியவர்கிட்ட, எல்லாருக்கும் பெரியவர்கிட்ட போயிருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன், நான் போய் இவங்களெல்லாம் வந்து திரும்ப வந்து ஆயுஷன் பண்ணி எல்லாருக்கும் பெரியவரா இருப்பாங்க, அவர்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்க போறேன். நீங்க சந்தோஷப்படு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுறப்ப, பரிசாவை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்றப்ப சந்தோஷப்படுவீர்கள். அப்போ அல்டிமேட் நோக்கம் என்ன, நான் எப்படி முதற் பலனோ அதே போல நீங்கள் எல்லாரும் என்னை போல முதல் பலன். ஆனா இந்த ஹைரார்க்கியில எப்பவுமே ஒண்ணு கொஞ்சம் 5-28 ஒண்ணு கொஞ்சம் 5-28 வாசிங்க. சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே, ஒரு நிமிஷம், சகலமும் யாருக்கு கீழ்பட்டிருக்கும் போது, குமாரனுக்கு. சகலமும் யாஸ்வா மேசியாவுக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு யாஸ்வா மேசியா தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். கீழ்படுத்தினா யாவே என்ற நாமுடைய உன்னதமான பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அது எதை காண்பிக்கிறது, என்னை காட்டில என் பிதா பெரியவரா இருக்காரு. மற்றபடி எந்த பரிசுத்தத்திலேயோ இல்ல வல்லமையிலையோ குறைவு கிடையாது. அவர் சமமா இருந்தார், பிதாவுக்கு சமமா இருந்தார். எனக்காக, உங்களுக்காக, நம் மனைவிற்காக மாம்சமா வந்தார். மாம்சமா இருக்கிற மனுஷனை ரட்சிக்க முடியாது, அவன் புரிந்து கொள்ளும்படியாக மாம்சமா வந்தார். ஆனா எப்படி வந்தாரு, பாவ மாம்சத்தை எப்படி பாவ மாம்ச சாயலாய் வந்தார். பாவ மாம்சமா வரல, பாவ மாம்சத்து சாயலாய் வந்தார். அதான் அவருடைய மேன்மை. அதனால்தான் குலத்தை 2:9 என்ன வாசிக்கிறோம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சரீரமாக இருக்கிறது, சரீரத்துக்குள் பரிபூர்ணமா வாசமாய் இருக்கிறது. என்ன கேட்டீங்க, யாரோ அதை கேட்டீங்க. அப்போ பிதாவத்துல போறது, பிதா என்ன பெரியவராக நீங்க சந்தோஷப்படுவீர்கள். எதுக்காகனா பிதாவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் போறதுனால நீங்க பிதாவை அறிந்து கொள்வீர்கள். இது வரைக்கும் நீங்க அறிந்து கொள்ள ஒரே டென்ஷனா இருக்கீங்க. இந்த காலத்து பாஷையில டென்ஷனா இருக்கீங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க சொல்லிருப்பாரு. இப்ப ஏன் டென்ஷன் ஆகாதீங்க. அப்ப என்ன சொன்னாரு, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். நான் போய் உங்களுக்கு சத்தியாவை அனுப்பிச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஆஹா, என்னை அனுப்பினவர் எப்படிப்பட்டவர், அவர் எல்லாரும் பெரியவர். எல்லாரும் பெரியதான் என்ன அனுப்பிச்சார், நல்லா தெரிஞ்சுக்க. நான் சுயமா வரவில்லை, எல்லாரும் பெரியவர் தான் என்ன அனுப்பிச்சார். அப்ப எல்லாரும் பெரியவர் என்ன அனுப்புனாருன்னா, அப்ப நான் எப்படிப்பட்ட, எல்லாரும் பெரியவர் என்ன தேர்ந்தெடுத்தா, என்ன அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சாருன்னா நான் எப்படிப்பட்ட நீங்க தெரிஞ்சுக்க. புரியுதா, எவ்வளவு சந்தோஷம். என்ன வேற யாரோ தேர்ந்தெடுக்கல, என்னை யார் தேர்ந்தெடுத்தார், எல்லாரிலும் பெரியவர், எல்லாருக்கும் தலையா இருக்கிறவர். அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் தான் இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினார். அவர் தான் என்னை கல்வாரி வரை கடந்து போக செய்கிறார். அவர் தான் என்னை மருத்துவத்தை எழுப்புகிறார். அவர் தான் என்னை வலதுபாரத்தில் உட்கார வைக்கிறார். அவர் தான் எனக்கு ஆளுகை கொடுக்கிறார். அவரைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அதுக்காக தான் நான் வந்தேன். தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. பிதா எல்லாம் பெரியவராக எதனால சந்தோஷம்னா இதுதான் சந்தோஷம். அந்த பிதாவை எங்கள் அறிவீர்கள், உங்களுக்காக அந்த ரட்சணத்தை உண்டாக்கினாரே அவரை அறிவீர்கள். அதான் சிமியோன் சொல்றார், நீர் உண்டாக்கின ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. சந்தோஷப்படுவீங்க. ஏன்
சிம்சோன் மேல யார் இருந்தாப்புல? பரிசுத்தாவி இருந்தார். பரிசுத்தாவி இருந்ததுன்னு சொல்றது. அந்த பரிசுத்தாவி மேல இருக்கிற அனுபவம் வேற. மேல இருக்கிற அனுபவத்துல அவர் அப்படி சொன்னார்னா, அப்போ உள்ள இருக்கிற அனுபவம் இன்னும் எவ்வளவு சந்தோஷம். அவர் சொல்ற, இப்போ என்னோட சமாதானத்தை போக விடும் சொல்றாரு சிமியோன். நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இப்படிப்பட்ட மகோன்னதர் நம் பிதாவா இருக்கிறார். சந்தோஷப்படுங்க. ஏனெனில் என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன், எல்லாருக்கும் அவர் தேவனும் பிதாவுமாக இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் தேவனும் பிதாவுமாக இருக்கிறார். இதுதான் சந்தோஷம். யாரு நம்ம பிதா? யாரு? எல்லாரிலும் மேலான நம்ம பிதா. யாரு? நம்ம ரட்சகரை, நம்ம மேல அன்பு, அந்த அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தன் குமாரனே பலியா கொடுத்தார். அப்படிப்பட்ட குமார். அந்த குமாரன் யாரு? பிதா சொன்னது சிறமேற்கொண்டு முனதவே இல்லை. நம்மளா என்ன வேற தானே? உங்களுக்கு தெரியாது இது நிலைமை இல்ல, வேறதான்னு சொல்லுங்க. இது செய்ய மாட்டேன். பிதாவே வேறதான் சொல்லுங்க. இந்த பாழ் ஜனங்கிட்ட போய் நான் எதுக்கு மறிக்கணும்? இல்ல, சந்தோஷமா இங்க வருகிறேன். புத்தக சுற்றனை குறித்து எழுதியிருக்கிறது. இப்ப எப்படி ரெண்டு பேரும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் பாருங்க. இதை குறித்து சந்தோஷப்படுவோம். பூமி காரியங்களை, எனக்கு இவ்வளவு செல்வம் கிடைச்சது, எனக்கு இவ்வளோ அது கிடைச்சது, இது கிடைச்சது, வேலை கிடைச்சது, அது கிடைச்சது இல்லை. எது கூட சந்தோஷப்படணும்? எப்பேற்பட்ட ரெண்டு பேர் நித்தியர்கள். அவங்க நித்தியர்கள். ஒருத்தர் சதா காலம் ஜீவிக்கிறார், இன்னொருத்தர் மரித்து உயிர்த்தது சதா காலம் ஜீவிக்கிறார். ரெண்டு பேரும் நம்மளோட இருக்கிறாங்களே. அவர் ரெண்டு பேரும் தாங்களை நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. இது நிமித்தம் சந்தோஷப்படுங்க பெரியமானவர்களே. இதை காட்டிலும் மேலான சந்தோஷம் கிடையாது. ஏன்னா மற்ற சந்தோஷங்கள்லாம் ஒழிஞ்சு போகும். கொஞ்ச நேரம் ஒரு சாக்லேட் தின்னா கொஞ்ச நேரம் சந்தோஷம், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷம், இல்லை நண்பர்களோட போனால் கொஞ்ச நேரம் சந்தோஷம், இல்லை தூங்கினா கொஞ்ச நேரம் சந்தோஷம், இல்லை குளிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷம். இதெல்லாம் போயிடும். ஆனால் நிரந்தர சந்தோஷம், நிரந்தரர். நீங்கள் ரெண்டு பேர் தான் நிரந்தரர். பிதாவே குமாரனே, நீங்கள் ரெண்டு பேர் மாத்திரம்தான் நிரந்தரர். இதுதான் சந்தோஷம். சந்தோஷப்படுங்க. ஏன்னா இதுக்கு எல்லாம் தலையாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? உங்களுக்கெல்லாம் என்ன தலையாக்கி இருக்கிறார்? சந்தோஷப்படுங்க. ஏன் என்னை தலையாக்கினார்? அவர் கட்டளை நான் உள்ளத்தோடு செஞ்சேன். நீங்களும் என் கட்டளை நிறைவேற்றும் போது உங்களையும் என்னோட கூட உட்கார செய்வார். இதான் ஆண்டவர் நம்ம சொல்றோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.